அக்கா படம் பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சீனுக்கா எதிர்பார்த்து உள்ள போனீங்க? என்ன சீன் சாங்காக போனோம். அது ஓகே. ஹைலைட் மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. அது கொஞ்சம் போரா தான் போச்சு. நிறைய பேர் தூக்கம் வந்துச்சு லைட்டா. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட்ல நாங்க எதிர்பார்த்து வந்தோம் இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இல்ல. படம் சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. யோகி பாபுடைய காமெடி சீன் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பரா இருக்கு. விஷாலனுடைய படத்துக்குள்ள தான் இந்த படமும் வந்திருக்கு. அந்த படம் ஹைலைட்டா இந்த படம். நான் இன்னும் மதராஜா இன்னும் பார்க்கல. அது அடுத்த ஷோ பார்ப்பேன். இது வந்து நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாமா? ஃபேமிலி பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் நெருடலா இருக்குது. பரவாயில்ல பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே. அக்கா படம் பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சீனுக்கா எதிர்பார்த்து உள்ள போனீங்க? என்ன சீன் சாங்காக போனோம். அது ஓகே. ஹைலைட் மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. அக்கா படம் பாத்தீங்க எப்படிக்கா இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்குதா? ஓகேவா இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு. ரொம்பலாம் ஒரு அளவுக்கு ரொம்பலாம் எதிர்பார்த்து உள்ள போலியா? ரொம்ப எதிர்பார்த்தது. ஏஆர் ரஹ்மானுக்காக போனோம். ஓகேவா இருந்துச்சு. மியூசிக் ஹைலைட்டா இருக்குதா படம்? கதை பொறுத்த வரைக்கும் என்ன? கதை கொஞ்சம் போரா தான் போச்சு. நிறைய பேர் தூக்கம் வந்துச்சு லைட்டா. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னக்கா சோகமா சொல்றீங்க? அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஓகே. அக்கா படம் பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரஹ்மான் மியூசிக் சூப்பரா இருக்கு. என்ன கதை? பேஸ்ட் ஆன் லவ் ஸ்டோரி ஒன்று. வைஃப்ல எடுத்திருக்காரு. அவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு படம். படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குதா? சூப்பர். என்ன சொல்லிருக்காங்க? என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க நீங்க? அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரா? நீங்க சொல்ல போனீங்க. நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி நல்லா இருந்தது. இது நல்ல படம். ஜெயம் ரவி கம்பேக் மாதிரி. ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே. அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க? 8 out of 10. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கதை டிஃபரெண்டான கதை தான். அதான் டிஃபரெண்டான. நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கரண்ட் ஜெனரேஷன்ல யாருக்கும் இது ரொம்ப இதுவா இருக்காது. நல்ல கதை. அவனுக்கான ஃபிலிம் தான். அவனுக்கு பிடிச்ச ஃபிலிம் தான். நல்ல ஃபிலிம் தான். படத்தை பத்தி தானே இருக்கீங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்டா முடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்காத முடிவு. அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்டோரி எவ்வளவு மார்க் தருவீங்க? ஒரு 70 மார்க்ஸ் தருவேன். டைரக்ஷன் எப்படி இருந்தது? டைரக்ஷன் நல்லா இருந்தது. நடிப்பு நல்லா இருந்தது. அந்த ஜென்ரா நடிக்கிறாரு ரவி. சூப்பர் சூப்பர். ரெண்டு பேரும் சூப்பர். ரெண்டுமே அருமை. காமெடி சப்ஜெக்ட் இருக்கு. காமெடியை பக்காவா பண்றாரு தலைவர். ஆமா சூப்பரா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட்ல நாங்க எதிர்பார்த்து வந்தோம் இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம். ஒரு லவ் ஸ்டோரியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு கல்ச்சரே வேற மாதிரி கொண்டு போயிட்டு இது சிங்கிள் மதர்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டோரியில பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரெண்டா எதிர்பார்த்தீங்களா? ஸ்டோரியை பார்த்து ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. மூவின்னு பார்க்கும்போது ஸ்டோரி நார்மலா இருக்கிற ஸ்டோரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கு. அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. காமெடிலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. கம்பேக் ஜெயம் ரவி கம்பேக். இப்போ லாஸ்டா வந்த ஒரு 2-3 மூவி பார்க்கும்போது இந்த மூவி நல்லாவே கம்பேக் ஆகுது. இப்போ விஷாலனவும் படமும் வந்திருக்கு. ஆமா. அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் போவாங்க, இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் இன்னும் நான் அந்த படம் பார்க்கல. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் அந்த படம் தான் போகலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நித்யா மேனனுக்காகவும் என் ஒய்ஃப் ரெக்கமெண்ட் பண்ணதுக்காகவும் அந்த படம் இந்த படம் பார்க்கலான்னு வந்தோம். பட் ஆனால் நல்லாவே இருந்தது படம். நல்லா இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு சேம் தான். ஒன்றும் அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருந்தது. இது வந்து மேபி இன் ஃபியூச்சர் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா இருக்கும்ன்ற கருத்துக்கள் 4-5 இடத்துல நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்டா வந்து ரியல் ஃபாதர் அவருன்ட்டு தெரியாமலே லவ்னால ஜாயின் ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போறாங்கல்ல, ஆமா படம் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும்
சொல்லுங்க. பதிலடின்னு சொல்ல முடியாது. ஒரே காப்பி கேட்டா மோர் ஸ்டோரிஸ் வர்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஜானரா வந்து இருந்ததுனால ரியலி இது வந்து ஒரு குட் ஒர்க்னு சொல்லலாம். பெஸ்ட் மூவாவே இருக்கு. மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே ஒரே லவ் ஸ்டோரி அதிலே ஒரே இதுல போன மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி கொண்டு போயிட்டு ஒரு நியூ ஜென்ரேஷன் இப்படியும் இருக்கும், அடுத்தது 2025 மேல இப்படியும் ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுவாங்க. அதை ரொம்ப மோசமா காமிக்காம கொஞ்சம் அழகா காமிச்சிருக்காங்க. அது ஸ்டோரி நல்லதான், அந்த மாதிரி ஸ்டோரி. டைரக்ஷன் நல்லா இருக்கு.